ஆந்தைக்கு அரட்டை அடிக்கிறது ரொம்பவும் பிடிக்குமா. ஒவ்வொரு இரவும் நிலா வந்ததும் நட்சத்திரங்கள் மின்ன துவங்கினதும் தன்னோட நண்பர்களான அணில், முயல் மற்றும் எலி அழைச்சி பேசுறத ஆந்தை ஒரு வழக்கமா வச்சிட்டு இருந்துச்சான். ஆந்தியோட கதை கேட்க வேடிக்கையா இருந்ததுனால நண்பர்கள் எல்லாம் மகிழ்ச்சியா கதையை கேட்டுட்டு இருந்தாங்களாம். தன்னோட கதை மூலியமா எல்லோரையும் சிரிக்க வைக்கும் வித்தையும் ஆந்தை வச்சிட்டு இருந்துச்சான். ஆனா பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, ஆந்தை பேச துவங்கினா நிறுத்துறது ரொம்பவும் கடினமான விஷயமா. அப்படி ஒரு இரவு தன்னோட நண்பர்களை கதை கேட்க ஆந்தை அழைச்சிச்சான். வாங்க வாங்க, இது ரொம்பவும் வேடிக்கையான கதைன்னு அழைச்சிச்சான். ஆனா அணில், முயல், எலி எல்லாம் தூக்கத்துல இருந்தாலும் கதையை கேட்க துவங்கினாங்களாம். ஆந்தை நாளை செய்ய போகும் வேலையை பற்றி சொல்லி இன்னொரு கதைன்னு பல கதையை சொல்லிட்டு இருந்துச்சான். ஆனா நண்பர்கள் எல்லாம் கொட்டாவி விட்டு கதையை கவனிச்சிட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நேரத்துல அணில் ஆந்தைய பார்த்து எனக்கு ரொம்பவும் தூக்கம் வருதுன்னு சொல்லிச்சான். அதுக்கு ஆந்தையோ இன்னும் ஒரு கதை தான் இருக்குன்னு வலியுறுத்தவும் செஞ்சுச்சான். ஆந்தை உற்சாகமா புதிய கதையை துவங்கினதும் நண்பர்கள் எல்லாம் கேட்க சோர்வா இருந்தாங்களாம். ஏன்னா ஆந்தைய வருத்தப்பட செய்ய யாரும் தயாரா இல்லையா. இந்த ஒரு காரணத்தினால நண்பர்கள் அங்கேயே இருந்தாங்களாம். ஆனாலும் அவர்களோட கண்கள் சோர்வடைஞ்சு தலையை உயர்த்த முடியாம இருந்தாங்களாம். ஆந்தை தன்னோட கதையை முடிச்சு சூரியன் உதிக்க துவங்கினதும் நண்பர்களுக்கு இரவு வணக்கத்தை சொல்லி அங்கிருந்து புறப்படவும் செஞ்சுச்சான். நண்பர்கள் எல்லாம் தூக்க கலக்கத்துல அங்கிருந்து நகர முடியாம தடுமாறி அவர்களோட வீட்டுக்கு திரும்பினாங்களாம். அடுத்த நாள் தன்னோட நண்பர்களோட விளையாட ஆந்தை உற்சாகமா இருந்துச்சான். ஆனா அணிலோட மரத்து மேல பறந்து பார்க்கும் பொழுது அணில் தூங்கிட்டு தான் இருந்துச்சான். தன்னோட நண்பர்களுக்காக அணில் காத்துட்டு இருந்துச்சான். சூரியன் மறைஞ்சும் நண்பர்கள் யாரும் எழுந்துக்கவே இல்லையாம். இறுதியா அணில் ஆந்தையை சந்திச்சு, நாங்க இன்னைக்கு விளையாட வரல, ஏன்னா நேற்று இரவு ரொம்பவும் தாமதமானதுனால போதுமான தூக்கம் எங்களுக்கு கிடைக்கலன்னு ரொம்பவும் சோர்வா சொல்லிச்சான். இதை கேட்டு தன்னோட தவற உணர்ந்த ஆந்தை, நம்மளோட நீண்ட கதை தான் நண்பர்களோட தூக்கத்தை தடுத்திருக்குன்னு உணர்ந்து, எல்லோரும் என்ன மன்னிச்சிருங்க, உங்களோட ஓய்வை நான் தடுக்க நினைக்கல, இனிமே சரியான நேரத்துல நீங்க தூங்க செல்வதை நான் உறுதி அளிக்கிறேன்னு சொல்லிச்சான். அன்னையில இருந்து ஆந்தை தன்னோட கதையை சீக்கிரம் முடிக்கணும்னு முடிவும் பண்ணிச்சான். ஏன்னா அப்போதான் தன்னோட நண்பர்கள் தூங்க முடியும்னு நினைச்சிச்சான். ஒரு நல்ல நண்பரா இருக்க மற்றவர்களோட நேரத்தை நம்ம மதிக்கணும்னு ஆந்தை கத்துக்கவும் செஞ்சிச்சான். குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, மற்றவர்களோட நேரத்தை நம்ம எப்பவும் மதிக்கணும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.